ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட் மை லைஃப் ஆஸ் அ டீச்சர். இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாங்க, நான் ஒரு மல்லிகை பூச்செடி வச்சுருக்கேன். அதில் இப்போ தான் புதுசாக மொட்டு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு என்னோடய மல்லிகைப்பூ செடியிலேருந்து எனக்கு ஒரு முழம் மல்லி கிடச்சிதுங்க. எனக்கு இது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னு சொல்லே எனக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா இப்போது நம்ம வெளியிலேருந்து வாங்குகிற மல்லினாலுமே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் வெளியிலேருந்து வாங்கி கட்டி வைக்கிறது அதை விட சந்தோஷம். அதுவும் இந்த செடியை பார்த்து பார்த்து வளர்த்து நம்ம செடிக்கிட்டேருந்து பறித்து நம்ம கட்டுறதுன்றது அதை விட பெரிய சந்தோஷம். இதில் என்ன நினச்சி நான் என்ன பெருமைப்படுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு வெங்காயம், தக்காளி, அதாவது நம்ம வீட்டில் தினைக்கும் யூஸ் பண்ணுற காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு தண்ணியில் காலையில் ஊற வச்சிடும். இப்போ காலையில் எதுனா வெங்காயம், தக்காளி கட் பண்ணுறேன், இல்லை முருங்கைக்காய், கத்திரிக்காய், என்ன காய்கறி, இல்லை சொரக்காய், அதெல்லாம் கட் பண்ணுறணும். கீழே தூக்கி போடாமல் ஒரு தண்ணியை வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முங்க வச்சுருவேங்க. அதாவது அது உள்ளே போட்டு ஊற வச்சுருவேன். வாழைப்பழத்தோல், முட்டை ஓடுங்க எல்லாமே அந்த அன்னைக்கு என்ன யூஸ் பண்ணுறேனோ அது போட்டு ஊற வச்சுட்டு காலைல ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். ஈவினிங் அது மூடி போட்டு வச்சிடணும், இல்லை அந்த வெங்காயம் ஸ்மெல் ஃபுல்லாக வீடெல்லாம் அடிச்சிருவாங்க. அது சாயந்தரம் வரும்போது கொஞ்சம் ஊறி ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை நம்ம தினைக்கும் செடிக்கு ஊற்றிட்டு வந்ததோட ரிசல்ட்டு தாங்க எனக்கு இந்த மல்லி செடி. ஸோ நம்மளாலையும் இது பண்ண முடியுன்றது தான் நான் அதை சொல்ல வரேன். ஸோ உங்கள் வீட்லேயும் மல்லி செடி இருக்குது, மொட்டு விடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.